அனைவருக்கும் இன்னைக்கு வாக்குதத்தம் என்ன பேசலாம்? வாக்குதத்தம். வாக்கு தத்தம், ப்ராமிஸ். ப்ராமிஸ், வாக்குதத்தம். ரொம்ப நாளா கிறிஸ்தவங்கள இருக்கிறவங்களுக்கு, இருந்தவங்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. என்னது? வாக்கு தத்தம். வாக்கு தத்தம். வருஷத்துக்கு ஒரு முறை கடவுள் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. அதான் நடைமுறையில் இருக்கிறது. சரிதானே? வருஷத்துக்கு ஒரு முறை கடவுள் என்ன கொடுக்கிறாரு? வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. அதுவும் சரியா டிசம்பர் மாசம் கடைசியில கொடுப்பாரு. ஜனவரி 1ஆம் தேதி தான் அது நமக்கு கையில கிடைக்கும். வாக்கு தத்தம். கிறிஸ்தவ மதத்துல வாக்கு தத்தம், இந்து மதத்துல வரம். இறைவன் வரம் அருளுகிறான். இறைவன் வரம் அருளுகிறான். இன்னைக்கு இதை நம்ம சிந்திக்க போறோம். வாக்கு தத்தம்னா என்ன? வாக்கு தத்தம் ஏன்? வாக்கு தத்தத்துக்கும் எனக்கு என்ன தொடர்பு? எனக்கு வாக்கு தத்தம் வேணுமா வேணாமா? கடவுளுக்கும் வாக்கு தத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இறைவன் மெய்யாகவே வரம் கொடுக்கிறவனா? இறைவன் வரம் கொடுக்கிறான் என்றால் சாபம் கொடுப்பது யார்? கடவுள் தான் வரம் கொடுக்கிறதுனா சாபம் ஒன்று இருக்கு தானே, எதிர்ப்பதம் ஒன்று இருக்கு இல்லையா? சாபம் கொடுப்பது யார்? பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வாக்குதத்தம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுப்பதாக ஆரம்பிக்கிறது. நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கடவுள் ஆபிரகாமை சந்தித்து வாக்கு கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் பைபிள் குறிப்புப்படியே உங்களுக்கு எனக்கு ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது தெரியாது. ஊர் பேர் சொன்னா மட்டும் உங்களுக்கு தெரிய போதான்னா? இல்ல மேப்ல தேடி போய் பார்க்க போறீங்களா? இல்ல பிளைட் எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல தேடிட்டு வர போறீங்களா? சத்தியமா கிடையாது. என்றோ எங்கேயோ பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து போன ஒரு மனிதனை பற்றி இன்று இங்கே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பேசக்கூடிய அளவுக்கு அந்த மனிதன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தான் என்றால் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பேசும்படியாக மதம், வேதம் உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்புறம் ஆபிரகாமை தொடர்ந்து அவனுடைய மகன் ஈசாக்குக்கு வாக்குதத்தம். ஈசாக்கை தொடர்ந்து குறிப்பா யாக்கோபுக்கு வாக்குதத்தம். யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைங்களுக்கும் தனித்தனி வாக்குதத்தம், ஆசீர்வாதம். குறிப்பா அதுல 3வது பிள்ளை யூதாவுக்கு சிறப்பு ஆசீர்வாதம். அந்த யூத சந்ததியில தான் அவங்க இனத்தை ரட்சிக்க போகிற மேசியா வருவார் என்பது அவர்களுக்கு இருக்கிற வாக்குதத்தம். இப்படி பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு நெடுகிலும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதாவது என்று ஏகப்பட்ட வசனங்கள் வாக்குதத்தங்களாக குறிக்கப்பட்டு இருக்கிறது. பைபிள் முழுசும் நிறைய வாக்குகள் இருக்கு. இந்த வாக்குதத்தங்களை பற்றி புதிய ஏற்பாட்டில்
இயேசுவுடைய சீடர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு இப்படி சொல்லிவிட்டார், வாக்குதத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உரியவைகள்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட பேசும்போது? யூதர்கள் கிட்ட பேசும்போது பேதுரு என்ன சொல்லிட்டாரு? வாக்குதத்தம் யாருக்கு உரியது? உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதையே ரோமர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, வாக்குதத்தங்களும் தேவாராதனைகளும் இஸ்ரேலருக்கே உரியவைகள்னு சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கே உரியவைகள்? இஸ்ரவேலருக்கே, யூதருக்கே உரியவைகள்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் நுழைந்து இயேசுவை பின்பற்றுகிற மக்களுக்கு, இயேசுவின் பெயரை சொல்லுகிற சபைகளுக்கு பைபிள் ஒரு சொந்த புத்தகம். பைபிள் ஒரு சொந்த புத்தகம். இப்ப பைபிள் இருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தமாயிடுச்சு? கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தமானதுனால வாக்குதத்தம் என்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா பைபிள் நடைமுறைக்கு வந்து ஒரு 200 ஆண்டுகள் தான் ஆகுது. தமிழ் மொழியில பைபிள் வந்து ஒரு 200 ஆண்டுகள் தான் ஆகிறது. பைபிள் மொத்தமா நடைமுறைக்கு வந்து ஒரு 500 ஆண்டுகள் ஆகிறது. அதுக்கு முன்னாடி பொது ஜனங்கிட்ட பைபிள் என்ன செய்யல? கொடுக்கப்படலை. அப்ப பொது ஜனங்க கிட்ட பைபிள் வராத வரைக்கும் கண்டிப்பா யாருக்கும் வசனம்லாம் தெரிஞ்சிருக்காது. மாஸ்ல ஃபாதர் என்ன ஓதுறாரோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதை தவிர தனியா பைபிள் படிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கப்படலை. இப்போ இந்த 500 ஆண்டுகள்ல குறிப்பா தமிழ் வேதாகமம் அல்லது மற்ற மொழிகள்ல வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு இந்த 200 ஆண்டு காலத்துல சமீப காலமா வாக்குதத்தம் சபைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலையும் வாக்குதத்தம், இந்த வருஷம் உனக்கு என்ன வாக்குதத்தம், எனக்கு என்ன வாக்குதத்தம், உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு. இது வருடாந்திர வாக்குதத்தம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து வருடாந்திரம்லாம் கிடையாது, மாதாந்திர வாக்குதத்தம் தான். என்னதான்? மாதாந்திர வாக்குதத்தம். மாதத்துக்கு ஒரு வாக்குதத்தம் வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க, அல்லது மக்களை கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் வந்துட்டாங்க அல்லது மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மாதம் 1ஆம் தேதி என்ன கொடுக்கணும்? மாதம் 1ஆம் தேதி என்ன கொடுக்கணுங்க? வாக்குதத்தம் கொடுக்கணும். உங்க சபையில வாக்குதத்த ஆராதனை இல்லையான்னு கேட்பாங்க. உங்க சபையில வாக்குதத்த ஆராதனை இல்லையா? வாக்குதத்த ஆராதனை இல்லாத ஒரு சபையான்னு கேட்பாங்க. வாக்குதத்த ஆராதனை இல்லாத ஒரு சபையா? இந்த ஆண்டு உங்க சபைக்கு என்ன வாக்குதத்தம், இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன வாக்குதத்தம்? அப்படிதானே? சபைக்குன்னு ஒரு மெயின் வாக்குதத்தம், தனி வாக்குதத்தம், அப்புறம் தனித்தனி ஆளுக்கு தனித்தனி வாக்குதத்தம். சரிதானே? இப்படி ஏகப்பட்ட வாக்குதத்தம். இந்த வாக்குதத்தங்களை எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னா, பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாடுக்குள்ள சிலது எடுக்க வாய்ப்பு உண்டு. புதிய ஏற்பாடு அதிகபட்சம் என்னென்ன எடுப்பாங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உயிர்த்ததிலும் வாழுமா இருக்கிறேன், அப்புறம் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு, உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், தைரியமாய் போ நீ சுகமடைவாய், விசுவாசத்தோடு இரு நீ பிழைத்துக் கொள்வாய். வாலாக்காமல் தலையாக்கம்லாம் பழைய ஏற்பாடு, நான் புதிய ஏற்பாடுல கேட்டுக்கிறேன். அப்புறம் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். நிறைய இருக்கு தானே? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒருவனும் பூட்டவும் மாட்டான் திறக்கவும் மாட்டான். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்கு. பழைய ஏற்பாட்டில் சொல்லவே வேணாம். சொல்லணும்னா இன்னைக்கு சாயங்காலம் முழுக்க நம்ம உட்காந்து என்ன பண்ணி நேர்க்கலாம், சொல்லி நேர்க்கலாம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பலம் கொண்டு பெருகுவாய், வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் வாயை விரிவாய் தெற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், உன் சத்துருக்களை நான் முறியடிப்பேன், நீ சும்மா இருப்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாடு முழுசும் இருக்கு தானே? இருக்கு. இந்துக்கள்ல போனா வரம், சரியா? இந்த சாமியை சிவனை நினைச்சு, பிரம்மனை நினைச்சு, விஷ்ணுவை நினைச்சு, யாரையோ ஒரு குறிப்பிட்ட சாமியை நினைச்சு தவம் இருக்கிறது. அந்த சாமி அவங்களுக்கு தோன்றி
நீ இவ்வளவு கடுமையான தவம் இருந்ததுனால நீ என்ன வரம் கேட்கிறே அதை உனக்கு கொடுக்குறேன், என்ன வரம் உனக்கு வேண்டும்னு. எனக்கு இந்த பலம் கொடு, அந்த பலம் கொடு, எனக்கு இவ்வளவு சக்தி கொடு, எனக்கு சாவில்லாத வாழ்க்கை கொடு, எனக்கு இவ்வளவு செல்வம் கொடு அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அவர் என்ன கொடுத்துருவாரு? எல்லாருக்கும் வரத்தையும் செல்வத்தையும் கொடுத்துருவார். சரியா? இன்னைக்கும் மக்கள் கோயில்களுக்கு போறாங்க, ஆலயங்களுக்கு போறாங்க, சபைகளுக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க ரொம்ப பக்தியா நல்லா பைபிள்லாம் எடுத்து வச்சுன்னு நல்லா ரெடி ஆகி வெள்ளை புடவை கட்டின்னு என்னென்னமோ பண்ணின்னு போறாங்கன்னு வச்சுங்க. கூட்டம் கூட்டமா நிறைய போறாங்க, நேரத்துக்கு போறாங்க. நம்மள மாதிரி நேரம் தவறையெல்லாம் வர்றதில்ல, அவங்களாம் நேரத்துக்கு போயிடுவாங்க. நல்ல பக்தி உள்ளவங்களாம் எப்படி போயிடுவாங்க? பக்தி உள்ளவங்களாம் எப்படிங்க போயிடுவாங்க? நேரத்துக்கு போயிடுவாங்க. சரியா? நேரத்துக்கு போவாங்க. அங்க போய் அவங்க எதுக்கு போறாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ரெண்டு விஷயம்தான். ஒன்னு பயம், ஒன்னு பயம். இந்த வாரம் கோயிலுக்கோ சபைக்கோ ஆராதனைக்கோ வழிபாட்டுக்கோ தேவாலயத்துக்கோ போகலன்னா இந்த வாரம் ஏதாவது தப்பா நடந்துருமோ, கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வாரம் நான் போனா இன்னும் கடவுள் என்ன பண்ணலாம்? என்ன ஆசீர்வதிக்கலாம். இந்த வாரம் நான் போனா இன்னும் கடவுள் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிக்கலாம். அப்போ ஒன்னு எதிர்பார்த்து, இன்னொன்னு பயந்து. இந்த ரெண்டு நிலையில கடவுள் தேடல், கோயில்களுக்கு போறது மனிதர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. யாருமே எதுக்காக போகணுமோ அதுக்காக போறது இல்லை. ஸோ இன்னைக்கு பேசுறது எதுக்காகனா, இங்க நீங்க எதுக்காக வரணுமோ அதுக்காக வர்றதுக்கான மனம் உங்களுக்கு அமையணும். நீங்க யாரோ அது உங்களுக்கு புரியணும். உங்களுக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்புன்றதை நீங்க விளங்கிக்கணும். அதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு எதை எடுத்து பேசுறது? வாக்கு தத்தத்தை எடுத்து பேசுறது. சரியா? ஒரு நாள் நாம கூட இந்த வாக்கு தத்தங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். சரியா? எனக்கெல்லாம் ஆரம்பத்துல கிறிஸ்தவத்துல வந்த புதுசுல வாக்கு தத்தம்லாம் நம்ம கோடி ரூபாய் கையில கொடுத்த மாதிரி, அப்படி ஒரு துள்ளல், அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு கொண்டாட்டம், அப்படி ஒரு தெம்பு. என்ன வசனம் என்ன வந்துடுச்சு? இந்த வசனம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு நல்லா தெரியும். நான் எந்தெந்த சர்ச்சில் இருந்தனோ அந்த பாஸ்டர் கூட எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் பைபிளை தேடி என்னதான் எழுத சொல்லுவாங்க. நான் தான் அட்டையை எழுதி போடுவேன். ஆனாலும் அந்த அட்டையில ஒரு அட்டை எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு என்னதான் பெரிய சந்தோஷம் தான். நாம தானே எழுதி போட்ட அட்டை, நாம தானே தேடி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் தாண்டது அந்த பக்தி, அதெல்லாம் கடந்தது அந்த ஒரு நம்பிக்கை. கடவுள் நேராவே எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த வருஷம் எப்படியாவது இது என்ன பண்ணோம்? நடக்கும். நீங்க உண்மை யோசித்து பாருங்க. நீங்க எப்போ இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்களோ, எப்போ எந்த ஒரு மதத்துக்குள்ள வந்தீங்களோ, ஏதோ வரமோ ஏதோ வாக்கோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அது அப்படியே நிறைவேறி இருக்கா, நடந்திருக்கா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலும் இருக்காது. இல்லைன்னா நம்ம சோர்வு அடைஞ்சிருப்போம். ஆனா அந்த சோர்வை எப்படி நியாயப்படுத்தி இருப்போம், எப்படி சமாதானம் பண்ணின்னு இருப்போம் அப்படின்னா, நாம சரியா இருந்தா கரெக்டா கடவுள் வாக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நாம சரியா இருந்தா கடவுள் வாக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நிறைவேறி இருக்கோம். நாம நிபந்தனை என்ன பண்ணல, சரியா நிறைவேற்றல. நாம செய்ய வேண்டியதை சரியா செய்யல. அதனால கடவுள் கொடுத்த வாக்கு என்ன பண்ணி போச்சு? பலிக்காம போயிடுச்சு. அரசியல்வாதி மேடையில வாக்கு சொல்லிதான் வாக்கு வாங்குறாங்க, அப்படித்தானே? அரசியல்வாதி மேடையில வாக்கு சொல்லிதான் என்ன வாங்குறாங்க? வாக்கு வாங்குறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. என்ன வாக்கு கொடுக்குறாங்க? இப்ப மோடி என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரு? நான் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன், நான் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன், ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன். படுபாவி 15 ரூபாய் கூட உடம்பு பிடிக்கிறான். மாசம் மாசம் பேலன்ஸ் இல்ல. என்ன பேலன்ஸ்? அது மினிமம் பேலன்ஸ். என்ன பண்றது? வாய், அது கொதல வாய். பஜ்ஜி போண்டா தின்ன வாயாச்சு, பின்ன எப்படி பேசுவது? வாக்கு கொடுத்தா உங்க தெருவில் லைட்டு எரியும், உங்களுக்கு தண்ணி கொடுப்போம், உங்களுக்கு காவா கட்டி கொடுப்போம், ஏழைகளுக்கெல்லாம் வீடு கொடுப்போம், உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவச படிப்பு கொடுப்போம். இப்படி ஆணு பேசுறத கேட்டு கேட்டுதான் அந்த வாக்குகளை நம்பி ஏமாந்ததான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஓட்டு போட்டுடுறோம். பேச்சு இல்லைன்னா அரசியல்வாதிகள் பொழப்பு ஓடவே ஓடாது. இப்போ வாக்கு கொடுக்கல, வாக்கு கொடுத்தாங்க, வாக்கு நிறைவேற்றலைன்னா
கேட்கறதுக்கு நமக்கு ஞாபகமோ தைரியமோ நோட் பண்ணி வச்சதோ நமக்கு கிடையாது. 5 வருஷம் ஆட்சி காலத்துல நீ இந்த வாக்கெல்லாம் கொடுத்து என்கிட்ட ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்தியே, இதெல்லாம் நிறைவேற்றினியா அப்படின்னு அவன் கொடுக்குறான்ல. ஒரு எலெக்ஷனுக்கு அப்போ ஒரு சீட்டு கொடுப்பாங்கல்ல, நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு ஒரு புக்லெட்டே அடிச்சு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துன்னு என்னைக்குன்னா போய் அவங்க வாசல்ல நின்னுமா? நம்ம நிப்போமா? நமக்கு நம்ம பொழப்பு, நம்ம சொல்றதே நமக்கு மறந்து போகுது. என் பேச்ச நானே கேட்கறதில்ல. நம்மளாம் எப்படி என் பேச்ச நானே கேட்கறதில்ல. அது இல்லாம என்ன பண்ணிட்டோமா, காசு வேற வாங்கிட்டோமா. காசு வேற வாங்கிட்டோம். அந்த காசு எதுக்கு? நீ சொல்ற வாக்க நிறைவேற்றாம போறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுத்துரு? காசு கொடுத்துரு. காசு கொடுத்தா நாங்க என்ன ஆயிடுவோம்? கம்முன்னு ஆயிடுவோம். இறைவன் கிட்ட போய் நிக்க முடியுமா? இறைவா, எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தே, ஏன் நிறைவேற்றல? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தை யாருக்காவது எப்போது வந்திருக்குதா? இது வரைக்கும் யாருக்கும் வந்தது இல்லையா? உனக்கு வந்தது ராசா? சரி, இன்னும் ஆக்கலையே, என் பேர் என்ன பெருமைப்படுத்தி வச்சுக்கிற? பெருமைப்படுத்தலையே, பெரிய ஜாதி ஆக்கவே இல்லையே, இன்னும் அதே பரஜாதி பையனா தானே இருக்கிற. பெரிய ஜாதினா ஒரு பாப்பா, ஒரு முதலையார், ஒரு செட்டியார், ஒரு நாய்க்கர், ஒரு நாடார், ஒரு தேவர், அதெல்லாம் பெருசு இல்ல. பெரிய ஜாதி தானே. பறையர் நல்லா இருக்குது, கேவலமா சின்னதா இருக்குல்ல. பெரிய ஜாதி ஆக்கலையே. ஆக்கிருக்கணுமா வேணாமா? அப்ப ஏன் ஆக்கலன்னு ஏன் போய் நம்ம திரும்ப கேட்கல? ஏன் கேட்கறது இல்ல? நமக்கே நம்ம பவுஸ் தெரியும், நம்ம எங்க பெரிய ஜாதி ஆகுறது. சும்மா அவர் பாட்டுக்கு அவர் பெருந்தன்மது, அவருடைய பெருந்தன்மது. என்ன படம் ஞாபகம் எனக்கு? செந்தில் கடை ஹோட்டல் கடை முதலாளி. செந்தில் ஹோட்டல் கடை முதலாளி. ஆமா, வானத்தை போல. ஆமா, வானத்தை போல. மகா பிரபு, ஏய் ஐயாக்கு இட்லி கட்டு. தர்ம பிரபு, சட்னி சேர்த்து கட்டு. கருணை பிரபு, ஏய் வடை வைய ஐயா. எல்லாம் சொல்லிட்டு போய் பாத்தீங்களா? கடைசியா ஐயா அந்த இட்லி, அந்த கெட்டி சட்னி, அந்த வடை எதுவும் வரலையே, ஏன் வரணும்? நீ என்ன ஐயா, நீங்க தான் சொன்னீங்க. நீ என்ன சொன்ன? மகா பிரபுன்னு, தர்ம பிரபுன்னு, கருணையாளன்னு சொன்ன. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொன்னது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரியா போச்சு, கிளம்பு. புரியுதான? கடவுளுக்கு உங்களுக்கு நமக்கு என்ன டீலிங்கு? நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர் அப்படின்றீங்க. நான் என்ன பண்றேன்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்றீங்க. நீ சொல்றதும் எனக்கு வந்து ஒன்றும் லாபம் இல்லை, நான் சொல்றதும் உனக்கு வந்து எந்த லாபமும் இல்லை. போயிட்டு வா. நீங்க வானத்தை போல போய் பார்த்துட்டு சர்ச்சுக்கும் மக்களுக்கும் கடவுளுக்கும் நடக்கிறது இதுதான்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தம் என்ன நடக்குது? இப்ப சமீப காலமா இதை எடுத்து பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாசம் Facebookல நிறைய பாஸ்டர்ங்க வாக்குத்தத்தம் எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சங்கீதத்திலிருந்து வாக்குத்தத்தம் எடுக்கிறாங்கயா. எங்க இருந்து வாக்குத்தத்தம்? எங்க கர்த்தர் சொல்லுகிறாருன்னா அங்கங்கிருந்து எடுத்தாங்க. ஓகே, இது வரைக்கும் பொறுத்துன்னு இருந்தேன், எனக்கும் பரவாயில்ல, எடுத்துன்னு போட்டேன். நமக்குன்னா பைபிளுக்கு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க. சங்கீதத்திலிருந்து வாக்குத்தத்தம், நீதிமொழிகள் இருந்து வாக்குத்தத்தம். பொதுவா பைபிளை வந்து ஆகமங்கள், வரலாற்று நூல்கள், பாட்டாகமங்கள், தீர்க்க தரிசன நூல்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. 5 ஆகமம், 12 வரலாற்று நூல்கள், 5 பாட்டாகமங்கள், 17 தீர்க்க தரிசன நூல்கள். மொத்தம் பழைய ஏற்பாட்டில் 39 நூல். சங்கீதம்னா என்ன? பாட்டு. சங்கீதம்னா என்னது? பாட்டு. யார் எழுதின பாட்டு? நிறைய பாட்டு மேல தலைப்பே இருக்கு. தாவீது பாடி
ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். மோசே பாடின ஆரோகண சங்கீதம். அப்புறம் ஆரோன் பாடினது, சாலமோன் பாடினது, இன்னும் இவன் பாடினது, அவன் பாடினது பாட்டு. இப்ப நாமளும் நிறைய பாட்டு எழுதி பாடுறோம்ல. மல்லி 500 பாட்டு கிட்ட எழுதி வச்சுக்கிறாரு. மல்லி பாட்டு அப்படித்தானே சொல்லுவான். மல்லி எழுதின பாட்டு, காரன் எழுதின பாட்டு, பொன்ராஜ் எழுதின பாட்டு, இவர் எழுதின பாட்டு, அவர் பெக்மான்ஸ் பாட்டு, அப்படி நிறைய வச்சுக்கலாம் தானே பாட்டு. நீதிமொழிகள்ன்றது நம்ம ஊர் தமிழ்ல பொன்மொழிகள், பழமொழிகள் வச்சிருப்போம் இல்லையா? பழமொழிகள், பொன்மொழிகள் வச்சிருப்போம். அப்படியே அவங்க ஊர்ல நீதிமொழிகள்ன்றது ஞானிகளின் வாக்கியங்கள், ஞானிகள் உரைத்த வாக்கியங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது வாக்குத்தத்தம் கிடையாது. முதல்ல இது என்ன கிடையாது? வாக்குத்தத்தம் கிடையாது. இது என்னது? நிபந்தனை, ஒரு செயல், ஒரு விதி. நீ இப்படி இருந்தா இது உனக்கு நடக்கும். உப்ப தின்னவ தண்ணி குடிச்சாகணும். என்ன அர்த்தம் அதுக்கு? உப்பு தின்னா கிட்னி கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகும், வேகமா வேலை செய்யும். அப்ப தானாவே உடம்பு என்ன கேட்கும்? தண்ணிய கேட்கும். அவ்வளவுதானே மேட்ரு. இது வாக்குத்தத்தமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா இருந்தா அவனுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். மேட்ரு அவள் தானே. இது வாக்குத்தத்தமா? இப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ? ஏன்னா மாசம் வருஷத்துக்கு ஒன்று எடுத்தாங்க. அதனால எடுக்கிறதுக்கு இருந்துச்சு. திரும்ப திரும்ப எடுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி எடுத்துருந்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே கூட திரும்ப கூட எடுத்துவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. இப்போ மாசம் எடுக்கிறதுனால என்ன எடுக்குதுன்னு தெரியல. அதனால இருந்ததெல்லாம் போய் இப்போ எங்க வந்துட்டாங்க? சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இன்னும் எங்கெல்லாம் போவாங்கன்னு தெரியாது. இன்னும் எதையெல்லாம் வாக்காக்குவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு போயின்னு இருக்கு. எது எது? வாக்குத்தத்தம். எங்க? கிறிஸ்தவ சபைகள்ல. இது ஒரு பெரிய வியாபாரமாவே ஆயிடுச்சு. இது பெரிய வியாபாரமாவே ஆயிடுச்சு. என்ன வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தின் பொருள் கூட தெரியாம வாந்தி எடுக்கிறதுக்கு ஒருத்தன், அதை வாரிக்கிறதுக்கு பக்கெட் எத்தனை மக்கள். உண்மைதான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கடைசி வரைக்கும் மடமைத்தனத்திலேயே வைக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் கடைசி வரைக்கும் எங்க வைக்கப்படுறாங்க? மடமைத்தனத்தில் வைக்கப்படுகிறார்கள். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. தேவனே நீ பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அருமையான பாடல்கள் சரியா? சில வேளைகளில் சில பாடல்கள் புரிந்து உணர்ந்து தான் எழுதப்பட்டிருக்கு. சில வேளைகள் புரிதலுக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கையை, கற்பனை மட்டுமே அடிப்படையை வச்சு எழுதப்பட்டிருக்கு. நல்லது எங்க இருந்தாலும் எடுத்து வளர்வது மனிதனுடைய தேவை, அது அவசியம். சரிதானே? சரி, இங்க வாக்குத்தத்தத்துக்கு திரும்புவோம். 2 வார்த்தையை வாக்குத்தத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று தத்து எடுத்தல். தத்தம்,
வாக்குன்னா நமக்கு எல்லாம் தெரியும், வார்த்தை. வாக்குன்னா என்னது? வார்த்தை, சொல். அதனால அது பெருசா விளக்க வேண்டியது இல்லை. இங்க புரிய வேண்டிய வார்த்தை வந்து தத்தம். சொல்லுங்க, தத்தம். நல்லா சொல்லுங்க, தத்தம். தத்தம், தத்தம். அப்புறம் தத்தெடுத்தல். பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டியும் கட்டி புட்டா. பெத்தவ மனசு கல்லாச்சி, பிள்ளையின் மனசு பித்தாச்சி. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, தத்து கொடுத்து புட்டா. இந்த ரெண்டு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் வந்துடும். பொதுவா தத்தெடுத்தல் அப்படின்னு சொல்றோம். தத்தெடுக்கிறது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் குழந்தைனாவே உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, ஒரு குழந்தை தான் தத்து எடுத்துக்கினா என்ன? ஒரு குழந்தை தான் தத்து எடுத்துக்கினா என்ன? அப்படி குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாம் இதுவரைக்கும் உலகத்துல தத்து எடுத்திருந்தா அனாதை குழந்தைகளே இல்லாம போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம். தத்தெடுக்கிறது ஒரு லேசான விஷயம் கிடையாது. ஏன்னா தத்தெடுத்தல் என்பது தனதல்லாத ஒன்றை தனதாக எடுத்து தன்னுடைய அனைத்தையும் அதனோடு பகிர்ந்து கொள்வதற்கு பெயர் தத்தெடுத்தல். தத்தெடுப்பது என்பது என்னது? தனதல்லாத ஒன்றை தனதாக எடுத்து உரிமை கொண்டு தன்னுடையது எல்லாம் அதனோடு பகிர்ந்து கொள்ளுதல். என்ன பேரு? தத்தெடுத்தல். தத்தெடுக்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய கையொப்பம் வேணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். சும்மால நீங்க தத்தெடுத்துக்க முடியாது. அதை சட்டப்பூர்வமாக நீங்க செய்யணும். அந்த குழந்தைய சரியா வளர்க்கணும். தத்தெடுத்த குழந்தைக்கு உங்க சொத்துல உரிமை உண்டு. தத்தெடுத்த குழந்தைக்கு உங்க சொத்துல என்ன உண்டு? உரிமை உண்டு. இதுக்கு பேர் என்னது? தத்து எடுத்தல். தத்தெடுக்கிறது என்ன? எனது இல்லை, எனக்கு பொறுக்கல, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது யாரோ நான் யாரோ, ஆனா என்ன பண்ணிக்கிறேன்? நான் அதை என்னுடையதாக தத்து எடுத்துக்கொள்ளுகிறேன். எனதல்லாததை எனதாக்கி கொள்வதற்கு பேர் என்னது? தத்தெடுத்தல். தத்தம் என்பது என்ன அப்படின்னா, எனதான ஒன்றை தனதான ஒன்றை தனதல்லாததாக்கி உனதாகவே கொடுத்து விடுவதற்கு பேர் என்னது? தத்தம் செய்தல். தத்தெடுக்கிறது எனதில்லாதத எனதா எடுத்துக்கிறது பேரு தத்தெடுக்கிறது. எனத முழுசுமாவே உனதாக்கி கொடுத்துறதுக்கு பேர் என்னது? தத்தம் செய்து விடுதல். தத்தம் செய்து விடுதல். வாக்கு தத்தம். வாக்கு என்ன பண்ணிட்டாரு? தத்தம் செய்து விட்டார், உங்களுக்கே கொடுத்துட்டார். நீங்களும் நானும் கொஞ்சம் தெளிவா சிந்திக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே கடவுளால படைக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே கடவுளால படைக்கப்பட்டவங்க தான். உங்களுக்கும் எனக்கும் வேணாலும் நல்லவங்க கெட்டவங்க, பெரியவங்க சின்னவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, உயர்ந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க, நீதிமான் அநீதிமான், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, அன்பானவங்க கோபமானவங்க வெறுப்பானவங்க, இப்படி ஏகப்பட்ட பேதங்கள், பிரிவினைகள், வேறுபாடுகள் உங்களுக்கும் எனக்கும் தெரியலாம். ஆனா கடவுளுக்கு என்ன கிடையாது? பாரபட்சம் கிடையாது, பேதங்கள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. கடவுளுக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதான், எல்லா மனிதரும் ஒண்ணுதான். இதுல ஏதோ ஒரு காலத்துல எங்கெங்கயோ சில மனுஷங்களை தேர்ந்து கொண்டு அவங்களுக்கு மட்டும் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன், உனக்கு துணையா இருப்பேன், உன்னை அப்படி ஆக்கிடுவேன், உனக்கு இவ்வளவு செல்வம் தருவேன், உனக்கு வரம் கொடுக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை அப்படி பண்றேன், உன்னை இப்படி பண்றேன் அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்படின்னு எழுதியிருக்கிறது எல்லாம் நம்ம வாக்குதத்தமா புரிந்து கொண்டு எனக்கும் அது வேணும். என்ன ஆயிட்டோம்? நம்ம எனக்கும் அது வேணும். இப்படி எடுத்துங்க. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பூமியில் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அது முதல்ல தேவையான்னு எனக்கு தெரியணும்ல. எனக்கு அது தேவையா? என்னால் அதை சுமக்க முடியுமா? நான் அதை எதிர்பார்த்தனா? அதுதான் என்னுடைய பிறப்பின் நோக்கமா? எந்த ஒண்ணும் யாருக்கோ ஒரு ஆசீர்வாதம், யாருக்கோ ஒரு வாக்குத்தத்தம்னு வச்சுங்க,
எங்கேயோ எழுதிருக்காத நீங்க படிக்கிறீங்கன்னா, அது எனக்கு வேணும் நான் நினைக்கும் போது அது எனக்கான தேவைதானா என்பதை என்னால் சரியாக துல்லியமா கண்டுபிடிக்க முடியுமா? பிரச்சனை என்ன? வாக்குதத்தை எதிர்பார்க்கிற அத்தனை பேருக்குமே தன் தேவை என்னன்னு தெரியாதனால தான். தன் தேவை என்னன்னு தெரியாதனால தான் இன்னொருத்தர் தேவையோட இன்னொரு எழுத்தோட தன்னை என்ன பண்ண பார்க்கிறோம்? ஒட்டிக்க போய் பார்க்கிறோம். கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ. ஏன்? தனக்கு என்ன தெரியாது? கட்டவும் தெரியாது, ஒட்டவும் தெரியாது. அதனால இப்ப என்ன வாங்கி வந்தா வந்துச்சு? ஏங்க, கட்டிக்கோ வெட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ. வேட்டி யாருங்க போய் வாங்குவாங்க? கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஷ்டி யாரு போய் வாங்குவாங்க? யாருக்கு வேஷ்டியை முன்ன பின்ன கட்டி பழக்கம் இல்லையோ, கட்ட தெரியாதோ, இடுப்புல நிக்காதோ, அவங்க என்னதான் வாங்கணும்? கட்டிக்கோ ஒட்டிக்கோ தான் வாங்குவாங்க. இப்ப எங்க அப்பா போய் கட்டிக்கோ ஒட்டிக்கோ வாங்குவாரு? இல்ல மல்லி போய் கட்டிக்கோ ஒட்டிக்கோ வாங்குவாரா? இல்ல நான் போய் கட்டிக்கோ ஒட்டிக்கோ வாங்குவேனா? ஏன் எங்களுக்கு என்ன பழக்கம் உண்டு? வேட்டி கட்டி பழக்கம் உண்டு. கண்டிப்பா என்ன வாங்க மாட்டோம்? கட்டிக்கோ ஒட்டிக்கோ வாங்க மாட்டோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு வேட்டி கட்டி பழக்கம் தான், நீ எதை வாங்க மாட்ட? கட்டிக்கோ ஒட்டிக்கோ வாங்க மாட்ட. உன்னை பத்தியும் உன்னை படைச்ச கடவுளை பத்தியும் உனக்கு தெரிஞ்சா நீ என்ன தேட மாட்ட? வாக்குதத்தம் தேட மாட்ட. உன்னை பத்தியும் உன்னை படைச்ச கடவுளை பத்தியும் உனக்கு தெரியலனா நீ என்னதான் தேடி நிற்கணும்? என்னதான் தேடி நிற்கணும்? வாக்குதத்தம் தான் தேடி நிற்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குதத்தம் ஒரு மடமைத்தனம். வாக்குதத்தம் என்னது? ஒரு மடமைத்தனம். அது ஒரு ஏய்ப்பு, ஒரு ஏமாற்று, ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. ஏன்? எப்படி? கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிற ஒருத்தர். கடவுள் யாரு? எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு. எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒண்ணுக்கு பேர் என்னது? கடவுள். எனக்குள்ளும் கடவுள் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் கடவுள் இருக்கு. கடவுள் இருக்கிறதுனால தான் நீங்க இருக்க முடியுது. கடவுள் இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுது? இருக்க முடியுது. கடவுள் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. எல்லாம் யாரால தான் ஆயிருக்குங்க? எல்லாம் யாரால ஆயிருக்கு? கடவுளால் தான் ஆயிருக்கு. கடவுளுடைய வாக்கு அப்படின்னு போது இங்க படைக்கப்பட்டிருக்கிற பிரபஞ்சம் அனைத்துமே கடவுளின் வார்த்தையால் ஆனது தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனம், அந்த வார்த்தை 14 அந்த வார்த்தை மாம்சமாகி சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் என்னவெல்லாம் உண்டாயிருக்கோ எல்லாம் அந்த வார்த்தையினால் தான் உண்டாயிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, என்னவெல்லாம் உண்டாயிருக்கோ எல்லாம் எதனால் உண்டாயிருக்கு? கடவுள்ல இருந்த ஒரு சப்தத்திலிருந்து தான், வார்த்தையிலிருந்து தான், எல்லாமே அதிர்விலிருந்து தான் எல்லாமே உண்டாயிருக்கு. அந்த வார்த்தை தான் உனக்கும் எனக்கும் என்னவாயிருக்கு? மாம்சம் ஆயிருக்கு. இப்ப இறைவனின் வாக்கு தத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனின் வாக்கு தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னவா தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது? இறைவனின் வாக்கு தான் பிரபஞ்சமாய் தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனின் வாக்குதான் இயற்கை வளங்களாக தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனின் வாக்குதான் மனிதனாக தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனின் வாக்குதான் மனிதனுக்கு மாம்சமும் ரத்தமுமாக தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் நீ பார்க்கிறியோ, எதையெல்லாம் நீ தொடுறியோ, எதையெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ, எதையெல்லாம் நீ நீயே நானும் நினைக்கிறியோ, அது அனைத்துமே இறைவன் தன்னுடைய வாக்கை தத்தம் செய்ததின் விளைவாக வந்தது தான். நீயே ஒட்டுமொத்தமா யார்தான்? இறைவனின் வாக்குதத்தம் தான். கடவுளுடைய வாக்கால தான் உனக்கு உடம்பாயிருக்கு. கடவுளுடைய வாக்கால தான் உனக்கு உயிராயிருக்கு. கடவுளுடைய வாக்கால தான் உனக்கு மனசு ஆயிருக்கு. கடவுளுடைய வாக்கால தான் நீ உண்ணுகிற உணவு உனக்கு ஆயிருக்கு. கடவுளுடைய வாக்கால தான் நீ வாழ்கிற இடம் உனக்கு ஆயிருக்கு. கடவுளுடைய வாக்கால தான் உனக்கு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆயிருக்குது. கடவுளுடைய வாக்கால தான் இந்த உலகத்துல நீ பார்க்கிற எல்லாமே ஆயிருக்குது. கடவுள் தன்னுடைய வாக்கை நீயாக நானாக இருக்கும்படி, இதுவாக அதுவாக இருக்கும்படி, பிரபஞ்சமாக இயற்கையாக இருக்கும்படி, மரமாக செடியாக இருக்கும்படி, பறவையாக விலங்காக இருக்கும்படி, மானாக தேனாக இருக்கும்படி, அனைத்துமாக இறைவன் தனது வாக்கை படைப்பிலேயே தத்தம் செய்து விட்டான்.
எங்கே தத்தம் செஞ்சாச்சு? எங்க தத்தம் செஞ்சது? படைப்பிலேயே இறைவன் தன் வாக்கை தத்தம் செய்து விட்டான். அதுக்கப்புறம் போய் அவங்ககிட்ட போய் என்ன ஆசீர்வதி, எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு அப்படின்னு கேட்கறது அசிங்கம். கடவுள்கிட்ட நீ வரனா எதுக்காக மட்டும்தான் வரணும் தெரியுமா? கடவுளே, நீ இல்லாம நான் இல்ல, நீ இல்லாம எனக்கு உடம்பு இல்ல, நீ இல்லாம எனக்கு உயிர் இல்ல, நீ இல்லாம எனக்கு மனசு இல்ல, நீ இல்லாம எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல, நீ இல்லாம இந்த உலகம் இல்ல, நான் அசைகிறதுக்கே நீ தான் காரணம், அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும், அதுக்காக நான் உன்னை தேடுறேன். எதுக்காக தேடுற? உனக்கு பக்தி செய்தல் என்பது நன்றி சொல்லுதல். பக்தி செய்யறதுன்னா என்னது? நன்றி சொல்வதற்காக மட்டும் கடவுளை தேடு. பிச்சை எடுக்கிறதுக்காக யாரை தேடாத, கடவுளை தேடாத. ஏன் கடவுள் உன்னை பிச்சைக்காரனா வைக்கல? தன்னையே நீயா இருக்கும்படி, தன்னையே, தன் வாக்கை, தன் சக்தியை, தன் உயிரை, தன்னுடையது அனைத்தையும் நீயாக தத்தம் செய்தவன். தத்தெடுத்தவன் இல்லைங்க, அவன் யாரு? தத்தம் செய்தவன். ஏன்னா தத்தெடுத்தா 2 பேரும் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்க. தத்தெடுத்தா யாரு இருப்பாங்க? தத்தெடுத்தவனும் இருப்பான், தத்தெடுக்கப்பட்ட குழந்தையும் இருக்கும். 2 பேருக்கும் பங்கு. அவனுக்கு கொஞ்சம் குத்து, இவனுக்கு கொஞ்சம் வச்சுக்க முடியும் தத்தெடுத்தா. ஆனா தத்தம் செய்தா நான் இருக்க முடியாது. யாருக்கு தத்தம் செய்யறனோ அது இருக்கும், தத்தம் செய்தவன் அழிஞ்சிருவான், காணாம போயிடுவான். ஏன்னா நான் இல்லை. தன்னை அழித்து, தன்னை சூன்யமாக்கி, தன்னை இல்பொருளாக்கி, உன்னை இருக்க செய்யும் அளவுக்கு தத்தம் செய்திருக்கிறான். அவ்வளோ பெரிய கருணையாளன் இறைவன் கிட்ட போய் மாசத்துக்கு ஒரு வார்த்தை கொடு, அப்பதான் என்னால் வாழ முடியும், வருஷத்துக்கு ஒரு வார்த்தை கொடு, அப்பதான் என்னால் வாழ முடியும், எனக்கு என்ன செய்வேன் நீ முன்னாடியே சொல்லு, செய்வியா செய்ய மாட்டியா, நல்லது செய்வியா செய்ய மாட்டியா? கர்மம் எவ்வளோ கேவலம் இது, எவ்வளோ அசிங்கம். அசிங்கம்னா இறைவனுக்கு எந்த அசிங்கம் இல்லை, என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிறேன், என்ன நானே அவமானப்படுத்திக்கிறேன், என்ன நானே மதிக்காம போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு தன்னைத்தானே மதிக்க தெரியலையோ அவங்க தான் அடுத்தவங்க மதிப்பை தேடுவாங்க. அவங்க தான் இறைவன் கிட்ட கெஞ்சவும் செஞ்சு நிற்பாங்க. இறைவன் உன்னை தன்னுடைய தத்தமாக உன்னை செய்திருக்கிறான். தன்னை தத்தம் செய்து உன்னை பெற்றெடுத்திருக்கிறான், உன்னை படைத்திருக்கிறான், உனக்கு அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான். நீ இறைவனின் வாக்கு தத்தம். நீ யாரு? இறைவனின் வாக்கு தத்தம். கொஞ்சம் பக்கத்துல உள்ளவங்க மூஞ்ச கண்ணை நல்லா பார்த்து சொல்லுங்க, நீ இறைவனின் வாக்கு தத்தம், நீ இறைவனின் வாக்கு தத்தம், நீ இறைவனின் வாக்கு தத்தம். உன்னை வீணா நினைக்காத, உன்னை சும்மா நினைக்காத, சும்மா நினைக்காத. உயிரும் உடம்பு மட்டும் இருந்தாவே நீ யார்தான்? இறைவனின் வாக்கு தத்தம் தான். அந்த உடம்பு மேல துணி இருக்குதோ இல்லையோ, அந்த உடம்பு மேல நகை இருக்குதோ இல்லையோ, அந்த உடம்பு கையில காசு இருக்குதோ இல்லையோ, அந்த உடம்பு இருக்கிற உள்ளத்துல தெம்பு இருக்குதோ இல்லையோ, தைரியம் இருக்குதோ இல்லையோ, அறிவு ஞானம் இருக்குதோ இல்லையோ, பட்டம் பதவி கல்வி என்ன மட்டம் என்னென்னமோ இருக்குதோ இல்லையோ, எது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீ ஆளா மனுஷனா உலகத்துல இருந்தாவே நீ யார்தான்? இறைவனின் வாக்கு தத்தம் தான். அதுக்காகவே உன்னை நீ மதிக்கணும். எதுக்காக மதிக்கணும்? உன்னை நீ எதுக்காக மதிக்கணும்? வெறும் உன்னுடைய உடம்பு உயிருக்காக மட்டுமே நீ உன்னை மதிக்கணும். மற்ற எதுக்காகவும் நீ மதிச்சன நீ ஆளே கிடையாது. துட்டு இருக்கும்போது என்ன மதிக்கிறேன், துட்டு எல்லாம் எனக்கு என் மேல கஷ்டமா இருக்குது, நகை இருந்தா மதிக்கிறேன், நகையெல்லாம் எனக்கு என் மேல வெறுப்பாக்குது, படிப்பு அறிவெல்லாம் நிறைய இருந்தா என்ன மதிக்கிறேன், அதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் நிறைய இருக்குள்ள பார்த்து அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினைச்சா எனக்கு என் மேல வெறுப்பா வேதனை ஆயிடுச்சு. சனிய நீ எதை அசிங்கப்படுத்துற? கடவுளின் வாக்கு தத்தத்தை அசிங்கப்படுத்துற. நீயே முளைச்சுன்னு வந்துட்டியா, நீயே உன்னை செஞ்சுன்னு வந்துட்டியா, நீயே உன்னை ஆக்கின்னு வந்துட்டியா? உன்னை ஆக்குனது ஒண்ணு, அது தன்னை நீயா தத்தம் பண்ணிருக்கு. தான் வாக்க, தான் சக்திய, தான் உயிரை, தான் ஜீவனை, தன்னுடையது அனைத்தையும் நீயா தத்தம் செய்திருக்கு. உன்னை அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நீ யாரை அசிங்கப்படுத்துற? உன்னை அவமானப்படுத்தும் போதெல்லாம் யாரை அவமானப்படுத்துற? உன்னை படைச்ச கடவுளை அவமானப்படுத்துற. பொதுவா கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுவாங்க? இயேசு ஒரே பேரான குமாரன், நீங்களும் நானும் அடாப்டட், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அவர் மட்டும்தான் பிகாட்டன் சன்னு, நீங்கெல்லாம் அடாப்டட் சன்னு சொல்லுவாங்க. இயேசு அந்த உண்மையை புரிய வைக்க வரல. நான் எப்படி பிகாட்டனோ அது போல நீங்களும் யார்தான்? ஒரே பேரான குமாரன், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் என்ற உரிமையை எடுத்து நான் தேவகுமாரன் என்று அறிக்கை எழுது போல, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தது. அதை புரிய அதிகாரம் கொடுக்குறது என்ன? அந்த அறிவு வந்துட்டா அதிகாரத்தை நீ எடுத்துக்க போற. அந்த அறிவு வந்துட்டா, அந்த புரிதல் வந்துட்டா அதிகாரத்தை யார் எடுத்துக்குவ? நீ எடுத்துக்க. நீ கடவுளின் ஒரே பேரான குமாரன், கடவுளின் ஒரே பேரான குமாரத்தி. தன்னுடைய வாக்கினால் உன்னை அவன் தத்தம் செய்து பெற்றெடுத்திருக்கிறான். இதனால்தான் வருஷத்துக்கு ஒரு வாக்கு, வாரத்துக்கு ஒரு வாக்கு, மாசத்துக்கு ஒரு வாக்கு கேட்காத, அசிங்கப்படுத்தாத. அப்ப எப்படிங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்கு கொடுத்தாரு? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி புரிஞ்சுக்கோ. நான் பெரிய ஜாதி ஆகணும், என் பேர் இந்த பூமியில பெருமைப்படுத்தப்படணும், என் சந்ததி பெருசா விளங்கணும் அப்படின்னு ஆபிரகாம் தன்னைத்தானே ஆசீர்வதித்து தனக்குத்தானே வாக்குதத்தம் செய்து கொண்டான். நீ உனக்கு நீயே வாக்குதத்தம் செய்து கொள். என்ன ஆகணும்னு நினைக்கிறியா? அண்ணா ஆகணும்னு. நான் 5 வருஷத்துல இப்படி ஆக போறேன், 10 வருஷத்துல இதை அடைய போறேன், நான் பூமியின் எல்லை வரைக்கும் போக போறேன், 127 நாடுகளை நான் சுத்தி வர போறேன், ஒரு 50 வீடு கட்ட போறேன், ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறேன், இத்தனை கோடி நான் சம்பாதிக்க போறேன், இப்படி உனக்கு நீ வாக்குதத்தம் கொடுத்துக்க முடியுமா? பிடிக்க முடியாதா? வாக்கு கொடுத்தா எங்கிருந்து கொடுக்குற? நீ உனக்கு நீயே வாக்கு கொடுத்தால் நீ எங்கிருந்து கொடுப்ப? உன் உயிர்ல இருந்து கொடுப்ப. உயிர் சக்தி இல்லாம உன்னால என்ன பண்ண முடியாது? வெறும் காத்து தாங்க வருது, அது கூட வராது. உயிர் சக்திலாம் என்ன வராதுங்க? அப்போ வார்த்தை, சொல், சப்தம் அப்படின்னு ஒண்ணு வரணும்னா என்ன இருக்கணும்? உடம்புல தெம்பு, ஜீவன், பலன், ஆரோக்கியம், உயிர் சக்தி இருந்தாதான் வரும். அந்த உயிர் சக்தி யாரு? கடவுள். இந்த உடம்பு யாரு? கடவுளின் வாக்கு தத்தம். நீ யாரு? கடவுளின் புள்ள. அப்ப நீ கொடுக்கிற வாக்கு யார் கொடுக்கிற வாக்கு? கடவுள் கொடுக்கிற வாக்கு. கவனம் இருக்கட்டும். இப்ப கடவுள் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய். உனக்கு நீ உன்னை ஆசீர்வதி, உனக்கு நீ வாக்குதத்தம் கொடு. நான் பெரிய ஆளாவேன், நான் நிறைய சம்பாதிப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் திடமா வாழ்வேன், சாகிற வரைக்கும் நடந்துனே இருந்துட்டு சாவன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லு? சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவேன்? நடந்துனே சாவன்னு சொல்லு. நேத்த முன்னேத்த யார்ட்ட பேசினுக்கிறோம். அவர் சொல்றாரு, வயசாயிடுச்சு, எல்லா நோயும் வரும், அதை அப்படிதான் நம்ம சொல்லவே வேணாம், அதுவே என்ன பண்ணுமா? வந்து உக்காந்துக்குமா. யார் அது? ஒரு வீடு ஒன்று பார்க்க போனோம். அங்க ஒரு அம்மா சொல்லுது, வயசாயிடுச்சு, எல்லா நோயும் வரும், நாம வர வைக்கலாம் வேணாம், அதுவே என்ன பண்ணிடும்? வந்துடும். வந்தா போவாது, அப்படியே என்ன பண்ணிக்கும்? உக்காந்துக்கும். உனக்கு நீ என்ன வாக்கு கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு பலிக்கும். ஏன்னா நீ கடவுளின் நகல், கடவுளின் தன்மை, கடவுளின் ஜீவன். நீ உன் மேல நீ என்ன பேசுற? 40 வயசு ஆயிட்டாவே நாய் குணம் வந்துடும் சொல்லிட்டு இல்ல. வேற என்ன உனக்கு பேய் குணமா வரும்? சத்தியமா என்ன குணம் தான் வரும்? நாய் குணம் தான் வரும். 50 வயசு ஆயிடுச்சு இல்ல, அவள் தான் பலம் எல்லாம் ஒடுங்கி போச்சு. என்னதான் ஆகும் உனக்கு? என்ன ஆகும்? ஓடுங்கி தான் போகும், புடுங்கின்னு தான் போவேன். ஒண்ணும் வர முடியாது. இறைவன் உன்னை விட்டு தனியாக இல்லை, இறைவன் உனக்கு தூரமாக இல்லை, இறைவன் வேறு நீ வேறாக இல்லை. நீ எது உன்னை நானு நினைச்சுக்கிறியோ அது மொத்தமா அவன் தான். இந்த அறிவு உனக்கு இருந்தா உன்னை நீ ஆசீர்வதி, உனக்கு நீ வாக்கு கொடு. உன்னை பார்த்து நீயே சொல்லணும், முரளி நீ நல்லா இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப, நீ தைரியமா இருப்ப, நீ துணிவா இருப்ப, நீ வெற்றியா இருப்ப, நீ நிம்மதியா இருப்ப, உனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும், உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சாகிற வரைக்கும் நடமாடி ஆரோக்கியமா இருந்தா என்ன பண்ணுவ? சாவ. ஏன் சில நேரம் சாவா கூட இருக்க உனக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? எந்த வாக்கும் உனக்கு நீ கொடுக்க வேண்டும். எந்த வாக்கு யாரு கொடுக்கணும்? உனக்கு நீ கொடுக்கணும். அது நீ மாசத்துக்கு ஒண்ணு கொடுத்துக்கோ, டெய்லி ஒண்ணு கொடுத்துக்கோ, வருஷத்துக்கு ஒண்ணு கொடுத்துக்கோ. உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்க நினைக்கிறியோ அப்படியெல்லாம் என்ன பண்ணிக்கோ, வாழ வச்சுக்கோ. நீ வாழ வைக்க விரும்பி உனக்கு நீயே வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை உன்னில் இருக்கிற இறைவன், நீயாகவே இருக்கிற இறைவன் நிறைவேற்ற செயல்படுகிறதுக்கும் சக்தி அவன் தான் அளிக்கிறான். விருப்பத்தையும் செய்கையும் அளிக்கிறவன் அவன் தான், வேற இல்லை. அதனால எங்கேயோ யாருக்கோ என்னைக்கோ எழுதிருக்கிற வாக்கெல்லாம் படிச்சு அட்டையில எழுதி வருஷத்துக்கு ஒண்ணு மாசத்துக்கு ஒண்ணு எத்தனை ஏமாந்து நிற்காத. வரம் பெறுதல் என்பது என்ன தெரியுமா? வரம் பெறுதல் என்பது கடவுள் எங்கெங்க அங்கங்க காட்சி அளித்து பிரம்மன் வந்து, விஷ்ணு வந்து, சிவன் வந்து, இதான் உனக்கு வரம் கொடுக்கிறேன், நீ இதை செய் அது செய் கிடையாது. தான் என்ன வாங்க வேண்டும் என்று விரும்பி அவன் தவம் செய்தானோ அதற்கு அவன் என்ன உரமிட்டானோ அதுவே அவனுக்கு வரமாகிறது.
நல்லா புரிஞ்சுக்க. ஒரு மனிதன் தான் என்ன ஆக வேண்டும் என்று விரும்பி தவம் இருந்து உரம் போடுகிறானோ அந்த உரமிட்ட பகுதி அவனுக்கு என்னவாகுது? வரம் ஆகுது. நீ என்ன வாங்கணுமோ அதுக்கு என்ன போடு? நீ என்ன வாங்கணுமோ அதுக்கு என்ன போடு? உரம் போடு. ஒரு செடி வச்ச என்ன பண்ணுங்க? கலரணும், தேவையில்லாதெல்லாம் எடுத்து பொறுக்கி போடணும், களையெல்லாம் நீக்கணும், அது தேவையான உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், தினமும் பராமரிக்கணும். இது செஞ்சா தன்னால செடி என்ன செய்யும்? வளரும். உன் வாழ்க்கை எந்த பகுதியில் வளரணும் நீ முடிவு பண்ணு. உனக்கு உடம்புல ஆரோக்கியம் வேணும்ன்றதை நீ முடிவு பண்ணு. உன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேணுங்கிறத நீ முடிவு பண்ணு. நீ நல்லா வாழணுங்கிறத முடிவு பண்ணு. நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணு. உன் பிரச்சனைகள்லாம் தீரணுங்கிறத நீ முடிவு பண்ணு. அதுக்கு தேவையான உரம் போடு. அந்த உரம் போடுற பகுதியெல்லாம் நிச்சயம் உனக்கு என்னவாகும்? வரமாகும். உன் வாழ்க்கைக்கு நீ வாக்களி. உன் வாழ்க்கையை நீ ஆசீர்வதி. உனக்கு நீ வாக்கு கொடுத்துக்கொள். உன்னை நல்லா வாழ வைப்பேன்னு உன்னை பார்த்து நீ சொல்லு. உன்னை நல்லா வாழ வைப்பேன், உனக்கு நல்ல உணவு கொடுப்பேன், நல்ல உடைகள் கொடுப்பேன், உன்னை எப்பவுமே நான் மகிழ்ச்சியா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லு. நான் எனக்கு சொல்லணும், பொன்ராய் உன்னை நான் எப்பவுமே எப்படி வச்சிருப்பேன்? மகிழ்ச்சியா வச்சிருப்பேன். எந்த நிலையிலையும் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? நானு தளர்ந்து போக விட மாட்டேன். இறைவன் தன்னுடைய வாக்கை நீயாக நானாக இருக்கும்படி தத்தம் செய்து விட்டதால் இப்ப அந்த வாக்கை உனதாக கொண்டிருக்கிற நீ, இறைவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, உன்னை நீதான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். உனக்கு நீதான் வாக்கு கொடுக்க முடியும். உன்னை நீதான் வாழ வைக்க முடியும். அது நீ 6 மாசத்துக்கு இப்படி ஆகணும், 1 வருஷத்துக்கு அப்படி ஆகணும், மாறி மாறி கூட என்ன வச்சுக்க, நீ பிளான வச்சுக்க, தப்பில்லை. நீ என்ன வாகுறாயோ அதற்கான வரம் உனக்கு உண்டு. எதில் நீ உரமிடுகிறாயோ அதுவே உனக்கு என்னவாகிறது? வரமாகிறது. வரம் பெற்றவர்கள் எல்லாம் அதை நோக்கி உரமிட்டவர்களே. நல்லா புரிஞ்சுக்க. வரம் பெற்றவர்கள் எல்லாம் அதை நோக்கி உரமிட்டவர்களே. வாழ்ந்தவர்கள் எல்லாம் தனக்குத்தானே வாக்கு பண்ணி கொண்டவர்களே. வாழ்ந்தவர்களெல்லாம் தனக்குத்தானே வாக்கு பண்ணி கொண்டவர்களே. இறைவனின் வாக்கு அனைத்தும் படைப்பாக பரிணமித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தனித்தனியா நடுவுல புகுந்து அங்கங்க ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி இவனுக்கு இப்படி அப்படி இருப்பேன், அவனுக்கு அப்படி இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்ற வாக்கெல்லாம் கடவுள் நடுவுல நுழைஞ்சு என்ன பண்ணின்னு இல்லை? கொடுத்துன்னு இல்லை. இந்த கண்கட்டி வித்தைகளை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். அட்டையில் இல்ல வாழ்க்கை, எழுத்துல இல்ல வாழ்க்கை, உயிரிலும் உடம்பிலும் உள்ளத்திலும் இருக்கிறது வாழ்க்கை. எழுத்து கொல்லும், கொல்ற எழுத்து பின்னாடி ஏன் போறீங்க? தூக்கி போடுங்க. உயிர் உள்ளது, சப்தம் உனக்குள் இருக்கு, ஜீவன் உனக்குள் இருக்கு, ரத்தம் உனக்குள் இருக்கு, நாடி நரம்பு உனக்குள் இருக்கு, மனசு உனக்குள்ள இருக்கு, புத்தி உனக்குள்ள இருக்கு. கடவுளே உனக்குள்ள உயிரா இருக்கும் போது அதை வச்சு நீ எப்படி வாழ நீ முடிவு பண்ணு. நல்லா வாழறதுக்கு நீ யோசி. உனக்கு நீயே வாக்களி. உன்னை நீ மதி, உன்னை நீ மரியாதை செய். உன்னை நல்லா வாழ வைக்கணும் நீ முடிவு பண்ணு. அசந்தெல்லாம் போகாத, பயந்தெல்லாம் போகாத. நீங்க தெளிவா புரிஞ்சுக்க, தெளிவா சொல்லு. கடவுளே, நான் ஒன்னும் நானா என்ன செஞ்சுன்னு வந்துடல, நான் ஒன்னும் நானா என்ன செஞ்சுன்னு வந்துடல. எனக்கு என்ன யாருன்னே தெரியாது. என்னன்னு ஏதோ இதுதான் நானு நினைக்கிறேன்னா அந்த நினைப்புக்கு காரணமே யார் தான்? நீதான். நீதான் அந்த உடம்பு செஞ்ச, நீதான் அந்த மனசை செஞ்ச, நீதான் அந்த உயிரை செஞ்ச. உன்னை தவிர நான் தனியா ஒண்ணு இங்க இல்லவே சத்தியமா இல்லை. அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால நீ தத்தம் பண்ணத்தான் நானு. இப்ப நான் தத்தம் பண்ணாலும் அது யார் பண்றதான்? நான் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணா அது யார் பண்றதான்? நீ பண்றதான். அப்ப நீ உன்னை வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கடவுள் உனக்கு நிச்சயமா துணை புரிவான், உன்னை கரையேற்றுவான், உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நிறைவா கொடுப்பான். ஆனா நீ அதை முடிவு பண்ணு. என்ன பண்ணு? முடிவு பண்ணு. வாக்குதத்தன்ற மோசடிகளை விட்டு வெளியே வாங்க. யாராரோ எழுதின பாட்டு, யாராரோ எழுதின பொன்மொழி, யாராரோ என்னென்னைக்கோ எழுதுனது, அதை அவன்லாம் கூட முழுசா அடைஞ்சானா இல்லையான்னு தெரியாது. நீ இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு வா, நடைமுறைக்கு வா. உன்னையே இறைவனின் வாக்குதத்தமா பார்க்க பழகு. புரிஞ்சிக்க, நீதான் இறைவனின் வாக்குதத்தம். நீ தத்தெடுக்கப்பட்டவன் அல்ல, இறைவனால் தத்தம் செய்யப்பட்டவன். உன் விசேஷம் ரொம்ப பெருசு.
சரியா? உன் வாயில் முழுக்க இப்படிதான் வாழணும்னு நீ நினை. அது வாயார உனக்கு நீயே வாக்கு பண்ணு. அந்த வாக்கு நிறைவேறும். நீ உனக்கு கொடுக்கிற வாக்கு உனக்கு என்ன பண்ணும்? நிறைவேறும். கடைசி காலத்துல பொழப்பு இப்படிதான் நாரி போவோம், எல்லா நோயும் வந்தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு என்னதான் வரும்? நாரி போனதுதான் வரும். நீ நாசமா போறதும் நீ நல்லா இருக்கிறதும் நீ உனக்கு கொடுத்துக்கிற வாக்கில் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இறைவன் தந்தாலும் வராதுங்க. நீங்க தான் உங்களுக்கு நல்லதை கொடுக்க முடியும், நீங்க தான் உங்களுக்கு கெட்டதை கொடுக்க முடியும். நாக்கு வாக்கு கொடுக்கிற நாக்க இறைவன் உங்களுக்கு வச்சிருக்கிறான். வாக்கு கொடுக்கிற நாக்கு இறைவன் உங்களுக்கு. இறைவனுக்கு நாக்கு இல்ல. எல்லாத்தையும் படைச்சு இறைவனுக்கு என்ன இல்ல? நாக்கு இல்ல. ஆனால் எதையெல்லாம் அவன் தத்தம் செய்தானோ அனைத்துக்கு என்ன வச்சுட்டான்? நாக்கு வச்சுட்டான். அப்ப உன் பொழப்பு எங்க இருக்குது? உன் பொழப்பு எங்க இருக்குது? யாரால கெட்ட? கெட்டது மட்டும்தானா? யாரால வாழ்வேன்? யாரால வாழ்வேன்? நோரால கெட்டது மட்டும்தானா? நோரால என்ன பண்ண முடியும்? வாழ்வும் சாவும். அதையும் ஞானிகள் உணர்ந்து எழுதியிருக்காங்களே, மரணமும் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வும் உன்னுடைய சாவும் உன் நாக்கில் இருக்கு. நாக்க சரியா கையாளு, நல்லதை பேசு, நல்ல வாக்கு உனக்கு ஒரு நல்லா உன்னை வாழ வைப்பன்னு உனக்கு சொல்லு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யாருக்கு பிறக்கணும்? முதல்ல எனக்கு பிறக்கணும் முதல்ல, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு. உங்களுக்கு கட்டாயம் என்ன பண்ணுது? இப்போ பிறக்குது. எனக்கு பிறந்துச்சுங்க, உங்களுக்கு பிறந்துச்சு இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணு போங்க. இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிச்சிடலாமா?